ஒரு வழியா சோழனோட பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன, சேரனோட பிரச்சனை தான் பாதியிலேயே நிக்குது. ஏன்னா அவங்களால இன்னுமே சந்தாவ மறக்க முடியலன்றது அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களால நல்லா உணர முடியுது. ஏன்னா சேரன் எந்த வேலையையுமே சரியா கவனத்தோட செய்யாமயே இருக்காங்க. அதுவும் அதுல நிறையவே பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வேலை செய்யற இடத்துல கூட அவங்க சரியா வேலை செய்யலன்னு அப்பப்ப அவங்களுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கதையுமே பார்த்துட்டு, இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. பொண்ண துப்பாக்கிய வச்சு மிரட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு அந்த பொண்ணை என்னனாலும் பண்ணலாம். அதனால நம்ம 2 பேரும் போய் சந்தாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நிலாவும், அதெல்லாம் நீங்க 2 பேரும் போனா கரெக்டா இருக்காது. உங்க கூட ஒரு பொறுப்பான ஆள் வரணும்னு சொல்லிட்டு அவங்கள யோசிச்சு பார்த்து பேச, ஆனா சோழனும் சிரிச்சுக்கிட்டே அப்படி வேற யார் இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிலாவும் தான் தான் வரப்போறேன்னு சொன்ன உடனேயே சோழன் இன்னுமே கிண்டலோட சிரிக்க ஆரம்பிக்க, நிலாவுக்கோ வந்ததே கோவம். ஏன், நான் உங்க கூட வரக்கூடாதா? நான் பொறுப்பான ஆள் கிடையாதா? நான் வந்தா என்ன பிரச்சனைன்னு சந்திரமுகி மாதிரி பேச, இதுல பயந்து போன சொல்லணும். நான் அப்படி சொல்ல வரல நிலா, நீ கண்டிப்பா வரலான்னு அப்படியே சரண்டர் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம முடிவு பண்ணிட்டோம். நம்ம 3 பேரும் அங்க சந்தாவோட குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தி சந்தாவை கூட்டிட்டு வர போறோம். ஏன், அவங்க விருப்பப்பட்டா சேர அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் அந்த ஊர்லயே கூட வச்சு கல்யாணம் பண்றோம்னு சொல்லுவோம். வரதட்சணைய நம்ம கொடுப்போம்னு சொல்லுவோம். கண்டிப்பா அவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு அவங்க இந்த விதத்துல பேசிக்கிட்டு இருக்க. ஆனா பாண்டியும் சோழனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு துப்பாக்கிய வச்சு அவங்க மிரட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. இங்க அங்க போய் பேரம் பேச போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளே பொண்ணை தூக்க போகலான்னு அழைச்சுக்கிட்டு இருந்தா இவ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்க்க, ஆனா பாண்டியும் பேசாம நீயே சொல்லிறியான்னு கேக்குறாங்க. ஆனா சோழனும், ஐயோ நான் எதுவும் சொல்லலப்பா, அங்க பொண்ணை கடத்திட்டு வரும்போது இவளே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு, சரி நிலா, நீ போய் உன்னோட திங்ஸை பேக் பண்ணி வை, நாங்க டிக்கெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிடறோம்னு சொல்லிட்டு அவங்க டிக்கெட் எடுக்க போற சாக்குல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அப்ப கரெக்டா பாண்டிக்கு வானதி கால் பண்ணி, என்ன பாண்டி, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன, நேற்று ஃபுல்லா எனக்கு நீ கால் பண்ணலன்னு சொல்ல, பாண்டியும் வேற யாராவது சொல்லி தெரிஞ்சா கண்டிப்பா இவளும் பத்திரகாளி மாதிரி நம்ம கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு, இங்க பாரு நேற்று இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சோழனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக்கான வானதியும், அடேங்கப்பா சோழன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாண்டியும், நாங்கள் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க முழுசா நடந்து வச்சத சொல்லி முடிக்க, இதை கேட்ட வானதியும், பரவாயில்ல லீலா, நீங்க யாரும் சோழனை நம்பாதப்போ அவங்க மட்டும் நம்பியிருக்காங்களே, இதையே கேட்க எனக்கு அதிசயமா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா பாண்டியும், சரி அந்த கதை எப்படியோ முடிஞ்சிருச்சு, எப்படியோ அவனும் சமாதானம் ஆயிட்டான். ஆனா இப்போ நாங்க வேற ஒரு பிரச்சனைக்காக ஊருக்கு போகலான்னு இருக்கோம்னு சொல்ல, வானதியும், என்ன எந்த பிரச்சனைக்காக ஊருக்கு போக போறீங்க? ஒருவேளை சந்தாவோட பிரச்சனைக்காக ஊருக்கு போறீங்களான்னு கேட்க, பாண்டியும், ஆமா ஆமா, அந்த பிரச்சனைக்காக தான் சந்தாவை எப்படியாவது நாங்க அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க அங்க இருக்க இருக்க அவங்களும் அண்ணனும் சேர முடியாதோன்னு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்ல, உடனே வானதியும், சரி சரி யாரெல்லாம் போறீங்க? நானும் சோழனும் தான் போறோம். அதுக்கப்புறம் நிலாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க 3 பேரும் போறோம்னு சொல்ல, உடனே வானதியும், நிலாவும் வராங்களா? அப்பனா நீயே என்ன கூப்பிடல? சோழன் அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப நீயும் என்ன கூப்பிடணும்லன்னு கேட்க, அதுக்கு பாண்டியும், சோழன் ஒன்றும் கூப்பிடல, நிலா தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டோன்னு சொல்ல, வானதியும், சரி அப்போ ஓகே, அப்ப நானும் உங்க கூட வரேன்னு கேட்குறாங்க. ஆனா பாண்டியும், என்ன வானதி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசி முடிஞ்சா மட்டும்தான் அவங்க கிட்ட பேசுவோம். அப்படி இல்லைன்னா நாங்க அவங்கள அப்படியே கடத்திட்டு வரலாம் தான் நானும் சோழனும் பிளான் போட்டு வச்சிருக்கோம். ஏன், இது நிலாவுக்கு கூட தெரியாது தெரியுமா? அதனாலதான் நிலா பேச்சுவார்த்தைக்காக வராங்க. நாங்க 2 பேரும் எப்படி அவங்கள தூக்கலாம்னு யோசிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இதுல நடுவுல நீ எல்லாம் இருந்தன்னா கண்டிப்பா உங்களை பாதுகாக்கிறதா இல்லைன்னா நாங்க சந்தாவை தூக்கிட்டு வரதான்னு எங்களுக்கே தெரியாது. நீ எல்லாம் வர வேண்டாம், நீ இங்க இருக்கதா சேஃப்னு சொல்ல. ஆனா வானதியும் வழக்கம் போல சின்ன பிள்ளை மாதிரி, எனக்கெல்லாம் தெரியாது, நிலா வராங்கல்ல அப்பனா நானும் வருவேன், அப்படி இல்லைன்னா நிலாவை விட்டுட்டு போங்க, அவங்க மட்டும் வந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் மட்டும் வந்தா பிரச்சனையான்னு அவங்க சண்டைய ஆரம்பிக்க. ஆனா பாண்டியும், அம்மா தாயே, இதுக்கு மேல என்னால சண்டையெல்லாம் பார்க்க முடியாது, ஏற்கனவே போதும் போதுன்ற அளவுக்கு பார்த்துட்டேன், உனக்கு என்ன இப்போ எங்க கூட சேர்ந்து வரணும் அவ்வளவுதானே? சரி உங்க வீட்டுல நீ என்ன சொல்லுவ? அதெல்லாம் நான் என்னனாலும் சொல்லிப்பேன். ஏன், காலேஜ்ல ஒரு ட்ரிப்பு போறேன்னு கூட சொன்னா என் நைனாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி சரி அம்மா, நீ என்னனாலும் சொல்லி நீ எப்படியாவது எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். சோழன் டிக்கெட் எடுக்க போயிருக்கான், அதுக்குள்ள வந்தா ஓகே, நானும் சோழனுக்கு ஃபோன் பண்ணி உனக்காக ஒரு டிக்கெட் எடுத்து வச்சிடறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு சோழன் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, இதை கேட்ட சோழனும், வானதி வராளா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ட்ரிப்புக்கா போறோம், இந்த விஷயம் அண்ணனுக்கு கூட தெரியாதுடா, நம்ம போறோம்னு தெரிஞ்சு அண்ணனும் பதட்டப்படும், அதனாலதான் சொல்றேன், நம்ம 2 பேரும் ஜோடியா எங்கேயாவது வெளியே போறோம்னு சொல்லிட்டு அண்ணனை ஏமாத்திடலாம். ஏற்கனவே நிலாவை நம்ம கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னதுக்கு நிலாவே எவ்வளவு கோவப்பட்டாங்க. நீ வானதியை பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்னன்னு கேட்க, அதுக்கு சோழனும், வேண்டாம் வேண்டாம்,
நிலாவை விட வானதி தான் ரொம்பவே டேஞ்சர். அதனால அவளை விட்டுட்டு போனாலும் பிரச்சனை, கூட்டிட்டு போனாலும் பிரச்சனை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நடுவுல அவங்க 2 பேரையும் எங்கேயாவது சுத்தி பார்க்கறதுக்காக அனுப்பி விட்டுட்டு, நம்ம இந்த வேலைய முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா அவங்களுக்குமே சேர்ந்து டிக்கெட் எடுத்துட்டு வர பாண்டியுமே சேரனுக்கு கால் பண்ணி, நாங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பி போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவோம். எவ்வளோ நாள் ட்ரிப்புன்னு பிளான் போடல. ஆனா போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பெர்மிஷனையுமே கேட்க, ஆனா பல்லவனும், நானும் எக்ஸாம் இல்லைன்னா உங்க கூட வந்திருப்பேன். நீங்க எல்லாரும் ஜாலியா போறீங்க. என்னால தான் வர முடியலன்னு வருத்தப்பட, ஆனா பாண்டியும், நாங்களே அங்க போனா உயிருக்கு பிரச்சனை வருமோன்னு பயத்துல போயிட்டு இருக்கோம். நீ என்னடானா ட்ரிப்பு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் நிலாவும் வானதியும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அவங்கள பத்தி யோசிச்சு பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க. இதை கரெக்டா அங்க வந்த நிலாவும் கேட்டுட்டு, என்ன பாண்டி, என்னை பத்தியும் வானதியை பத்தியும் ஏதோ சொன்னீங்க போலியேன்னு கேட்க, அதுக்கு பாண்டியும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வானதியும் நம்ம கூட வராளான்னு சொல்ல, நிலாவுக்கோ பதட்டமா இருக்கும்னு பார்த்தா அவங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கு. அப்பாடா, எனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா தான் இருக்காங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலயே எப்படியோ வானதி அவங்களோட குடும்பத்துக்கிட்ட சமாளிச்சுட்டு அவங்க பெட்டி படிக்கையை தூக்கிட்டு, அதுவும் ஒரு பெரிய சுட்கேஸை தூக்கிட்டு அவங்க கூட வர்றதுக்காக அவங்க வீட்டுக்கே வராங்க. இதை பார்த்துட்டு நிலாவும் பாண்டியனும் முகத்தை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஷாக்கிங்கோட வானதி கிட்ட பாண்டியும், என்ன வானதி இவ்வளோ பெரிய பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்க? ஆமா, நம்ம நார்த்துக்கு போக போறோம்ல, அங்க போனா நமக்கு நிறைய நாள் தேவைப்படும். அதுவும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அவங்கள என்ன ஒரே நேரத்துல கண்டுபிடிக்கவா முடியும்? அதனால நிறைய இடத்துல தேடி தானே கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, என் நைனா ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பிள்ளை மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிலாவும், இல்ல வானதி, நம்ம லக்கேஜ் எல்லாம் இவ்வளவு தூக்கிட்டு போக முடியுமான்னு தெரியலல்ல. ஆஹா, எனக்கு தெரியாது, எனக்கு இது எல்லாமே வேணும்னு அவங்க அடம் பிடிச்சுக்கிட்டு நிக்க, கரெக்டா அங்க டிக்கெட் எடுத்துட்டு வந்த சோழனும் இந்த பெட்டியை பார்த்துட்டு, இதுக்கு மேல இந்த பெட்டியோட என்னால எங்கேயும் போக முடியாது. இந்த பெட்டியை இங்கேயே வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு 2-3 ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்களை கூட்டிகிட்டே போக முடியாதுன்னு சொல்லிட்டு வானதி கிட்ட பிரச்சனை பண்ண, வானதியும் சோழன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டி தான் வானதியை தனியா கூப்பிட்டுட்டு போயிட்டு, இங்க பாரு, நம்ம என்ன பிரச்சனைக்காக போயிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியுதில்ல. இந்த மாதிரி பெரிய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போனா திடீர்னு சண்டையில இந்த பெட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? உன்னோட துணி எல்லாமே வேஸ்ட் ஆகிடும்ல. பேசாமல் 2-3 முக்கியமான துணி மட்டும், இல்லைனா 2-3 பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வா, என்னோட பேக்குள்ளேயே வச்சுக்கலாம். நம்மளும் ஒரே மாதிரி ஒரே பேக்கில் எடுத்துகிட்டு போனது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வானதியை சமாளிச்சிடுறாங்க. வானதியும், ஆமாம், நானும் உன் கூட இப்படியெல்லாம் ட்ரிப்புக்கு வரணும் நிறையவே ஆசைப்பட்டேன். சரி, உன் பேக்கை கொடு, நான் அதுலேயே என்னோட 2 துணியை மட்டும் வச்சுட்டு அப்படியே உன் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு எப்படியோ இந்த பேகு பிரச்சனை முடிஞ்சிருது. ஆனால் வெளியே உட்காந்துட்டு இருக்க நடேசனும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஏதோ பொண்ணை தூக்க போகிறாங்கன்னு பார்த்தா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் பொண்ணை தூக்கிட்டு வந்து அவனுங்க அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாங்களோ ஒண்ணுமே புரியலப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அது எதையுமே கண்டுக்காத சொல்லணும். சரி, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த கார்லயே போகலாம். அதுக்கப்புறமா அங்க காரை பார்க் பண்ணிட்டோம்னா அங்க வந்து என்னோட ஓனர் வந்து எடுத்துப்பாங்களாம். அப்புறம் நம்ம ட்ரெயின்ல ஏறி கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் காரை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. ஆனா போகும்போது கூட நிலாவும் வானதியும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வராங்க. அதுலயும் வானதி எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே நிலாவுக்கும் பாண்டிக்கும் கொடுக்குறாங்க. இதை பார்த்து சொல்லணும், ஏமா எனக்கெல்லாம் தரமாட்டியான்னு கேட்க, சோழனும் டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கதை சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிண்டலோட பேசினாலும் அவங்களுக்குமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் செம்ம பெரிய ட்விஸ்ட். என்னதான் ட்ரெயினுக்கு டிக்கெட்டே எடுத்துட்டாலும் அவங்களால ஸ்டேஷன் வாசலுக்கு கூட போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் அல மோதுது. இதை பார்த்துட்டு ஷாக்கான நிலாவோ வானதியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி பார்த்துட்டு, நம்ம இந்த கூட்டத்துக்குள்ளேயா போக போறோம்னு கேட்க, அதுக்கு சோழனும், ஆமா, இங்கதான் போக போறோம். ட்ரிப்புக்கு நம்ம இந்த டிக்கெட் தான் எடுத்திருக்கோம். இந்த ட்ரெயினுக்கு தான் போக போறோம்னு ட்ரெயினை காட்டினா ட்ரெயின்ல கூட்டம் ஏறக்கூட முடியாம எல்லாம் மோதிக்கிட்டு இருக்கு. அதுவும் இது முன்னாடி ட்ரெயின் தான். அடுத்த ட்ரெயின் வரும்போது இதுல அதை விட அதிக கூட்டம் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த ட்ரெயினுக்கு தான் போக போறோம். அதுதான் நம்ம நினைச்ச ஊருக்கு நம்மளை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட வானதியும், ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் என்னால ட்ரெயின்ல வர முடியாது. பேசாம நம்ம ஏன் உங்க கார்லயே போகக்கூடாது? கார்ல போனா பெட்ரோல் என்ன உங்க அப்பாவை காசு தருவாங்கன்னு அவங்க லைட்டா அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி பேச, அதுக்கு வானதியும் பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்க அவங்களும் 1000 கணக்குல சொல்றாங்க. இதை கேட்ட வானதியும், சரி சரி, நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போக பார்க்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு நிலா, இங்க பாருங்க, அங்க ஏதோ எனக்கு சந்தா போன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சோழனும், அவங்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அதுவும் அவங்க இந்நேரம் அவங்களோட ஊருக்கே போயிருப்பாங்க. அவங்க போய் ட்ரெயினுக்காக இன்னும் நம்ம ஊர்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு எப்படிதான் நீங்க நினைச்சீங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிலாவுக்கோ சந்தாவையும் அவங்களோட அண்ணனையும் பார்த்த மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் சோழன் சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவங்க பெருசாவே எடுத்துக்கலாம். ஆனா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, உண்மையாவே சந்தாவையும் அவங்க அண்ணனையும் அவங்க இப்போ ட்ரெயின்ல தான் கூட்டிட்டு போகிறதுக்காக இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க நின்றுக்கிட்டு இருக்க
அதே ட்ரெயினுக்காக அதே ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த கூட்டத்துல இவங்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா, ஏற்கனவே அவங்க கார்ல டோல்கேட்ட தாண்டியெல்லாம் போக்குறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா, அங்க நின்னுக்கிட்டு இருக்க போலீஸ்காரங்க நெறைய பேரோட வெரிஃபிகேஷன் ஐடி எல்லாத்தையுமே கேட்கறனால, அவங்க ஒரு வேள அத காட்டுனாங்கன்னா, இவங்க ஏதோ கிரிமினல் குற்றவாளிகள்ன்றத கண்டுபிடிச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு, பேசாம நம்ம ஊருக்குள்ளேயே போகலாம். ட்ரெயின் தான் நமக்கு சேஃப்ன்னு சொல்லிட்டு, அவங்க சந்தாவையும், அவங்களோட அண்ணனையும் மிரட்டி உருட்டி ட்ரெயின்ல கூட்டிட்டு போகறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த பக்கம் வானதிகிட்டயுமே நிலா, எனக்கு சந்தாவ பார்த்த மாதிரியே தோணுது. ஒருவேளை அவங்களோட ஞாபகமாவே இருக்கனால கூட இருக்கலான்னு சொல்ல, அப்ப கரெக்ட்டா வானதியும், எனக்கும் அப்படிதான் தோணுது. அங்க பாருங்க, அங்க சந்தா போகிற மாதிரியே தோணுதில்லன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அந்த இடத்த காட்ட, அங்க பாண்டியும், சோழனும் நம்பிக்கையே இல்லாம லைட்டா திரும்பி பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்குமே சந்தா ஏதோ போய்க்கிட்டு இருக்க மாதிரி தோண, இத பார்த்துட்டு உடனடியா கண்டிப்பா அது சந்தாவா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிலா, அவங்கள உடனடியா போய் பாருங்க, பிடிங்கன்னு சொல்ல, பாண்டியும், சோழனும் அவங்களோட லக்கேஜ கூட விட்டுட்டு, அவங்களோட பின்னாடி எப்படியோ அந்த கூட்ட நெரிசல்ல நுழைஞ்சு போய்க்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கட்டத்துல வானதியும், நம்மளும் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையுமே கூட்டிட்டு சந்தாவை காப்பாத்துறதுக்காக போக, அதுக்குள்ளேயே பாண்டியும், சோழனும் அங்க போயிட்டு சந்தாவோட கையை பிடிச்சு வாங்க சந்தான்னு சொல்லிட்டு கூப்பிட பார்க்க, இதை அந்த அடியாட்களுமே பார்த்துறாங்க. பார்த்துட்டு உடனடியா சோழனையும் பாண்டியனையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் துப்பாக்கிய வெளியே எடுக்கலான்னு பார்த்தாலும், அந்த ஆட்கள்ல ஒருத்தங்க கூட்டம் நிறைய இருக்கும், துப்பாக்கிய வெளியே எடுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிறுத்திடவே, இது தாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க அண்ணன்கிட்ட கண்ணை காட்டி அவங்க எல்லாரையுமே கொஞ்சம் டைவர்ட் பண்ண வச்சுட்டு சந்தாவோட கையை பிடிச்சு அங்கேருந்து கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ஓடி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே அவங்களோட பின்னாடி துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் வானதியோ சந்தாவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் கிட்டயே நிலாவையும் சரி அவங்களையும் சரி மாட்டி விட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஆட்களுமே, சந்தா மட்டும் இப்ப இங்க வரல, கண்டிப்பா இவளுங்களை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கத்தியை வச்சு நிலாவையும் சரி வானதியும் சரி கொன்னுடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை தூரமா போய்கிட்டு இருக்க சோழன் பார்த்துட்டு வேற என்ன பண்றதுனே தெரியாம, சரி நம்ம வேற இடத்துக்கு வந்து தனியா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க, உங்க அண்ணனோட நம்பர் தான் உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு சோழன் அவங்களோட அண்ணனோட நம்பருக்கு கால் பண்ணி போனை மேல தூக்கி காட்ட, உடனே அவங்களோட அண்ணனும் போனை எடுத்துட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவங்களுமே சந்தாவை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக, அதே மாதிரி அவங்க நிலாவையும் வானதியையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல ரொம்ப ஆள் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் ஆள் அப்பப்போ அங்க இங்கே வந்துட்டும் போய்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள இருக்க கூட்டத்துக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்புறம் அங்க சந்தாவை நீங்க எங்ககிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் நாங்க இவங்கள உயிரோடவே விடுவோம்னு ஒரு கட்டத்துல நிலாவோட கழுத்துலயும் சரி, அவங்க வானதியோட கழுத்துலயும் சரி கத்தியவே வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுல 2 பேரும் பதட்டத்தோட நின்றுகிட்டு இருக்க, உடனே சோழனும் வேற வழி இல்லாம, சரி நாங்க சந்தாவை அவங்க கிட்டே ஒப்படைச்சிடறோம்னு சந்தாவை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு நிலாவோ வானதியோ, நம்ம மட்டும் வராம இருந்ததா கண்டிப்பா அவங்க சந்தாவை காப்பாத்திருக்கலாம்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோட நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சந்தா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட போய்கிட்டு இருக்க, அதே மாதிரி நிலாவையும் வானதியும் அவங்க கிட்ட அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க 2 பேருமே சந்தாவை அங்கேருந்து கூட்டிட்டு ஓடி போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த ஆட்களும் அவங்க 3 பேரையும் துரத்த, இவங்க எல்லாரையுமே அதாவது சோழனும் பாண்டியும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? சந்தாவை இவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி காப்பாற்ற போறாங்களா, அப்படி இல்லைன்னா சந்தாவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு இவங்களே காரணமா இருக்க போறாங்களா? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.